Hello everyone. Greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a wonderful day. Welcome back science class. In this video session we are going to learn chapter 5 lesson coal and petroleum from 8th standard. This is coal and petroleum lesson. Before we start our lesson, we will recollect what we have learnt about this topic. இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரலில் கிடைக்கிற விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் நேச்சுரலில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு மேன்மேடு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இன்எக்ஸிஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எக்ஸிஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த 2 டைப்ஸும் பார்த்து முடிச்சாச்சு ஓகேங்களா. 2த்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அனதர் ஒன் கோல் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. அந்த கோலோட ஹிஸ்ட்ரி வரைக்கும், அதாவது ஸ்டோரி ஆஃப் கோல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன், இதுதான் வந்து கோல் மைன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ், அதாவது கோல் இஸ் ப்ராசஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி டு கெட் சம் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் கோல் தார் அண்டு கோல் கேஸஸ் ஓகேங்களா. அந்த 3 கேஸஸ் வந்து அதுலேருந்து செப்பரேட் ஆகுது. ஸோ அதை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா. சரி ஓகே லிசன். ஸோ இப்படி தான் வந்து கோல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேங்களா. இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இல்லை கீழே இருக்கிறதுலாம் வந்து ஆல்ரெடி க்ரோவான பிளான்ஸு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது உள்ளே வந்து மக்கி அழுகி இருக்குது ஓகேங்களா. மக்குது கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த க்ரீனாக இருக்கிறது மக்கும்போது உங்களுக்கு ஒரு பார்ட் வருதுல்ல, அது வந்து பீட்டு. அடுத்தது வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்க்ரீஸ் ஆக அது கொஞ்சமாக ஹீட்டும் அப்சர்வ் பண்ணுது. ஹீட் அப்சர்வ் ஆக இந்த ஒவ்வொரு ஷேட் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. கொஞ்சம் லைட்டாக மக்கி இருக்கிற பார்ட் வந்து பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஹீட் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாக ரொம்ப வருஷம் போக அது வந்து கொஞ்சம் லிக்னைட்டாக மாறுது. அப்புறம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் போக தான் உங்களுக்கு என்னவா மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோலாக வந்து கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸில் தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற கோல் வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, அந்த ப்ராசஸ் இதுதான் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த கோலில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோக். இட் இஸ் எ டஃப் போரஸ் அண்டு பிளாக் சப்ஸ்டன்ஸ். இது வந்து கொஞ்சம் கோக்குன்றது பவுடர் ஏரியாக தான் இருக்கும் ஓகேங்களா. சரிங்களா, ஈஸியாக வந்து உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஆல்மோஸ்ட் பியூர் ஃபார்ம் ஆஃப் கார்பன். இந்த கோக்குன்றதும் வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் கார்பனாக தான் இருக்குது. கோக் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல் அண்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெனி மெட்டல்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கும், நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து கோக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒன் கோல் தார் அப்படின்றது பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் தார் பார்த்துருப்பீங்கல்ல, ரோட்டில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தார் தான் ஓகேங்களா. இட் இஸ் எ பிளாக் திக் லிக்விட் வித் அன்பிளசன்ட் ஸ்மெல். அந்த ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் வந்து துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் அபவுட் 200 சப்ஸ்டன்ஸ். இந்த கோல் தாருன்றதில் வந்து நிறையா சப்ஸ்டன்ஸ் வந்து அதாவது 200 சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆனது தான் ஓகேங்களா. 200 சப்ஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸும் ஆட் ஆகி தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கோல் தார் கிடச்சிருக்கு. ப்ராடக்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் கோல் தார் ஆர் யூஸ்டு ஆஸ் starting material for manufacturing various substances used in everyday life and in industry like synthetic dye, drug, explosive, perfumes, plastics, paints, photographic materials, roofing materials and etc. Interestingly, naphthalene balls used to repel moths and other insects are also obtained from coal tar. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல naphthalene ball, பச்சைக்கற்பூரம் சொல்வீங்கல்ல, வீட்டில் வந்து கபோர்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டாக பாத்ரூம்லேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா, ஸ்மெல்லுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த naphthalene பால்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த கோல் தாருன்றதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. 1% அதை யூஸ் பண்ணி தான் ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தீஸ் டே bitumen as petroleum product is used in a place of coal tar
ஃபார் மெல்ட்டிங் த ரோடு. ஓகேங்களா, கோல் தாரை வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, மெல்ட் தெரியுது இல்லை, அதாவது உருக வைக்கிறதுக்காக. கோல் தார் கொஞ்சம் கூலாச்சுன்னா கட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ மெழுகுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஹீட் கம்மியாச்சுன்னா அது வந்து கட்டி ஆகிடும். ஸோ அதை வந்து நல்ல தண்ணி மாதிரி லிக்விடாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த பிட்டுமினஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதை வச்சு தான் ஹீட் பண்ணுறாங்க இப்போல்லாம். Coal gas is obtained during the process of coal to get coke. கோல்லேருந்து கோக் கிடைக்கும்போது நடுவில் வர அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ்னால கோல் டு கோக்குக்கு வந்து கோலை ஹீட் பண்ணும்போது அந்த கேஸ் லிபரேட் ஆகி வெளியே போகுதுல்ல, அதுதான் வந்து கோல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கோல் கேஸ் வாஸ் யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரீட் லைட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லண்டன் இன் 1810. அதுதான் 1810 லைட்டுக்காக, ஸ்ட்ரீட் லைட்டு வந்து எரி வைக்கிறதுக்காக இந்த கோல் கேஸை வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன் நியூயார்க் அரவுண்ட் 1820. நியூயார்க்லேயும் அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுக்காக இந்த கோல் கேஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரீட் லைட்டுக்காக. நெக்ஸ்ட்டு நவடேஸ் இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஹீட் ரேதர் தென் லைட். லைட்டை விட ஹீட்டுக்காக இந்த கோல் கேஸை அதிகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, it is used as the fuel is many industry situated near the coal processing plant. அதாவது கோல் வந்து ரெடி பண்ணுறாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து கோலை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுறாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸில் இதை வந்து என்னவா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு another one product is a petroleum. Second topic is a petroleum. You know that petrol is used as a fuel in light automobiles such as motorcycles, scooters and cars. ஸோ காரு, ஸ்கூட்டர், இது எல்லாத்துக்குமே, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பெட்ரோலை வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹெவி மோட்டார்ஸ் வெஹிக்கல் லைக் ட்ரக்ஸ் அண்டு டிராக்டர்ஸ் ரன் ஆன் டீசல். ஹெவி மோட்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம டீசல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரோல் அண்டு டீசல் ஆர் obtained from a natural resources called petroleum. பெட்ரோலும் டீசலும் நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோலியம் வாஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஆர்கானிசம்ஸ் லிவிங் இன் த சீ. ஸோ சீயில் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்க ஆர்கானிசம்ஸ் மண்ணுக்கு அடியில் போகும்போது அது மக்கி அந்த வாட்டர் வந்து அதிகமாக ப்ரெஷர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஹீட் அதிகமாக அது உங்களுக்கு பெட்ரோலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ கோல் பார்த்திங்கன்னா அது வந்து பிளான்ட்டு அனிமல்ஸ் வந்து இறந்து போய் கிடைக்கிறது. அதாவது லேண்டில் இருக்க பிளான்ட்டு அனிமல்ஸ் எல்லாமே இறந்து போய் கிடைக்கிறது. அது வந்து உங்களுக்கு கோலாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கிது. பெட்ரோலுன்றது என்னென்னா சீக்கு அடியில் அந்த சீ பெட் இருக்குல்ல, அதுக்கு அடியில் வந்து பிளான்ட்ஸு, சீ பிளான்ட்ஸு, சீ அனிமல்ஸு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் இறந்ததுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு மக்கி அது வந்து பியூரிட் ஆகிட்டு, அதாவது புதைஞ்சு போய் புதைப்படிமமாக கிடைக்கிது இல்லை, அதுதான் உங்களுக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, as these organisms die, their bodies settled at the bottom of the sea and get covered with a layer of sand and clay. ஸோ இறந்ததுக்கப்புறம் அது கீழே வந்து செட்டில் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வந்து மண், கிளே இதெல்லாம் படிஞ்சு அது அடியில் போயிடுது. ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர் அப்சன்ஸ் ஆஃப் ஹேர், ஹை டெம்பரேச்சர் அண்டு ஹை ப்ரெஷர் டிரான்ஸ்ஃபார்ம்டு த டெட் ஆர்கானிசம் இன்டு பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸஸ். ஸோ அந்த மாதிரி இறந்த அனிமல்ஸ் எல்லாமே அது மேலே வந்து ப்ரெஷர் அதிகமாக அப்ளேவாக ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டதுக்கப்புறமா அது நம்மளுக்கு என்னவா கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியமாகவும் நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸஸாகவும் கிடைக்கிது. ஓகேங்களா, it shows the deposit of petroleum and natural gases. You see the layer contain petroleum oil and gases above the water. Recall that oil and gas are lighter than water and do not mix with it. ஸோ வாட்டருக்கு அடியில் தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ பெட்ரோல் அண்டு நேச்சுரல் கேஸஸ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ உங்கள் மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு என்ன, மேலே வந்து சீ சர்ஃபேஸ் இருக்கும், அதுக்கு அடியில் போக தான் கேஸு, ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர், இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபுல்லாக வந்து ஒன்றாவே கிடைக்கல, ஒவ்வொரு லேயராக செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா வாட்டரை விட ஆயிலோட டென்சிட்டி அதிகம், ஸோ டென்சிட்டி வந்து லோ, அதனால் அது மேலே இருக்குது. அடுத்தது
ஆயிலை விட கேஸோட டென்சிட்டி ரொம்ப லோ, அதனால் கேஸே இன்னும் மேலே இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையும் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். The world first oil well was drilling in Pennsylvania, USA. USAல பென்சில்வேனியா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. இன் 1859 ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரில்லை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அதாவது பெட்ரோலியம் மில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 8 years later in 1867 ஆயில் வாஸ் ஸ்ட்ரக் அட் மேக்கும் இன் அசாமில் வந்து 1867 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே வந்து என்ன இருக்குது, பெட்ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி அங்கேருந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ட்ரில் போட்டு. இன் இந்தியா ஆயில் இஸ் ஃபவுண்ட் இன் அசாம், குஜராத், மும்பை, ஹை அண்ட் இன் த ரிவர் பேசன் ஆஃப் த கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. இந்த கோதாவரி, கிருஷ்ணா இந்த மாதிரி ஆறு இருக்குது தெரியுமா, அந்த ஆறுங்களோட படுக்கையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து பெட்ரோல் கிடைக்கிது. அதுக்கான ரீசன் என்னென்னா அது ஃபுல்லாக வந்து செலைன். ஓகேங்களா, செலைன் பிளேசஸ்ஸு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிது. ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் இஸ் எ டார்க் ஆயில் லிக்விட். பெட்ரோல் வந்து எப்படி கிடைக்குன்னா ரொம்ப டார்க் ஆயில் லிக்விட் மாதிரி தான் கிடைக்கும். அதை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறாங்க. இட் ஹேஸ் அன் அன்பிளசன்ட் ஆர்டர். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்காது, அன்பிளசண்ட்டாக தான் இருக்கும். இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் சச் ஆஸ் பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், டீசல், lubricating oil, paraffin wax and etc. அந்த மிக்சர் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டியூவன்ட் இருக்குல்ல, அதில் வந்து பெட்ரோலியமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் கேஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, lubricating oils இருக்குது, paraffin wax இருக்குது. The process of separating the various constituent fraction of petroleum is known as a refining. ஸோ அந்த பெட்ரோலியம் வந்து ஒவ்வொரு தனி ப்ராடக்டாக பிரித்து எடுக்கிறோம் தெரியுமா, அதில் ஒன்றா கலந்துருக்கிற மிக்சரை தனித்தனியாக பிரித்து எடுக்கிற அந்த செப்பரேட்டிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபைனிங். ஓகேங்களா, அதாவது ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கேரிட் அவுட் இன் எ பெட்ரோலியம் ரெஃபைனரி. இது வந்து பெட்ரோலியம் ரெஃபைனரி அப்படின்ற பிளேஸில் தான் பெட்ரோலை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. வேரியஸ் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் தியர் யூசஸ் ஆர் கிவன் இன் பிலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் என்னென்ன கிடச்சிருக்கு, அதை எப்படி செப்பரேட் எப்படி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க. ஓகேங்களா, வேரியஸ் கான்ஸ்டிடியூவன்ட் பெட்ரோலியம் அண்ட் தியர் யூசஸ். ஸோ பெட்ரோல் கேஸ் இன் லிக்விட் ஃபார்ம், எல்பிஜி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா, எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். ஓகேங்களா, அதாவது எல்பிஜி கேஸ், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஓகேங்களா, இந்த பெட்ரோலியம் கேஸ் இன் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது தான் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபார் ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரி. எல்பிஜி வந்து நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் பெட்ரோல். பெட்ரோல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அதோட யூசஸ் என்னென்னா மோட்டார் ஃபியூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏவியேஷன் ஃபியூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், சால்வெண்ட் ஃபார் ட்ரை கிளீனிங். வீட்டில் வந்து பட்டுப்புடவெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீனிங்காக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கிளீனிங்க்கு நம்ம இந்த பெட்ரோலை யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கெரோசின் பார்த்திங்கன்னா அது ஃபியூல் ஃபார் ஸ்டவ். கெரோசின் எதுக்கு, மண்ணெண்ணெய் இருக்குல்ல, அந்த மண்ணெண்ணெய் வந்து நம்ம அடுப்புக்கு யூஸ் பண்ணுறோம், விளக்காய் ஏற்றுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜெட்டு ஏர்க்ராஃப்ட் இருக்குல்ல, அதுக்கெலாம் கெரோசினை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டீசல் பார்த்திங்கன்னா ஹெவி மோட்டார்ஸ் வெஹிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து டீசல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லுப்ரிகேட்டிங் ஆயில் அப்படின்றது லுப்ரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது அந்த இடத்த வந்து சரி பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, மெல்ட் பண்ணுறதுக்காக, நெக்ஸ்ட்டு வந்து மோல்டிங் கொடுக்கறதுக்காக, அடுத்தது க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த லுப்ரிகேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேராஃபின் வேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட்டுக்காக, வேஸ்லின், கேண்டில் ஆயின்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து வேஸ்லின் நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம்ல, வேஸ்லின். ஸோ இந்த வேஸ்லினாகவும் இந்த பேராஃபின் வேக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பிட்டுமன்ன்றது உங்களுக்கு என்னவா கிடைக்கிதுன்னா பெயிண்ட்டு. அடுத்தது ரோட் சர்ஃபேஸிங், ரோட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த கீலுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரோடுக்கு யூஸ் பண்ணுற அந்த கீல், தார். ஸோ அது வந்து ரோட் சர்ஃபேஸ்க்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூட், அந்த வேரியட் கான்ஸ்டிட்யூட் ஆஃப் பெட்ரோலியம் சொல்கிறோம்ல, அதுதான் இது. மெனி யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஆர் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ். தீஸ் ஆர் டேர்ம்ட் ஆஸ் பெட்ரோகெமிக்கல். பெட்ரோலியம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து பெட்ரோலியம் கெமிக்கல், அதாவது பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டிட்டர்ஜென்ட்,
இந்த பெட்ரோகெமிக்கல்ஸை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபைபர்ஸ் தெரியும்ல, இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் வந்து பாலியஸ்டர், நைலான், அக்ரைலிக் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பாலித்தீன் அண்ட் அதர் மேன்மேட் பிளாஸ்டிக் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் கேஸ் அப்டைன்டு ஃப்ரம் நேச்சுரல் கேஸஸ். ஸோ நேச்சுரல் கேஸஸ் ஹைட்ரஜன் கேஸஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலில் தான் கிடைக்குது. இஸ் யூஸ்டு இன் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் யூரியா வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஹைட்ரஜன் நேச்சுரல் கேஸை தான் யூஸ் பண்ணுறோம். டியூ டு இட்ஸ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் பெட்ரோலியம் இஸ் ஆல்சோ கால்ட் எ பிளாக் கோல்டு. ஸோ நம்மளுக்கு அதிகமாக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட யூசஸை பொறுத்து தான் இதை வந்து அதிகமாகவும் இப்போ இருக்க ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எப்படி வந்து கோல்டு ரேட்டு டே டு டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அதே மாதிரி பெட்ரோலியம் வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவை அப்படின்றதுனால இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் இதை வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே லிசன். ஸோ அந்த பெட்ரோலியம் ரெஃபைனரி அப்படின்னு சொன்னால, ஸோ இதுதான் அது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ராக்ஷனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் கேஸ் வந்து நம்மளுக்கு, அதாவது அந்த கிடைச்சிருக்கிற லிக்விட் இருக்குது தெரியுமா, க்ரூட் ஆயில் மாதிரி கிடைக்கும்ல, அந்த பிளாக் கலர் பெட்ரோலியம் ஆயில். அந்த பிளாக் கலர் ஆயிலை ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 20 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் செப்பரேட் ஆகி வந்துடுது. ஓகேங்களா? அடுத்தது 70 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணும்போது நாப்தலின் அந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கெமிக்கல்ஸ் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது 120 டிகிரி வந்து ஹீட் பண்ணும்போது அது நம்மளுக்கு என்னவா கிடைக்குதுன்னா கெசோலின்னா அந்த காருக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகி கிடைக்குது. ஓகேங்களா? பெட்ரோல் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது காருக்கு யூஸ் பண்ணுறது, கார், டூ வீலர் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, பெட்ரோல் கிடைக்குது 120 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் another ஒன் இஸ் 170 டிகிரி செல்சியஸ். 170 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரோசின் கிடைக்குது. ஹீட் பண்ணும்போது 170 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது கெரோசினாக கன்வெர்ட் ஆகி கிடைக்குது. அது வந்து ஜெட் ஃபியூல். அடுத்தது 270 டிகிரி செல்சியஸ் அப்போ பார்த்தீங்கன்னா டீசல் ஆயில் கிடைக்கும். டீசல் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ட்ரெயின் ஃபியூலு, நெக்ஸ்ட் வந்து ஹெவி மோட்டார்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுற டீசல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு another ஒன் வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன். அந்த லூப்ரிகண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, லூப்ரிகேஷனுக்கு அந்த கார்பன் வந்து 20லேருந்து 50, அதாவது இன்னும் அதிகமாக ஹீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு 400 அந்த மாதிரி ஸ்டேஜஸில் ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ஸு பாலிஷ் போடுறதுக்கு அந்த லூப்ரிகேஷன் ஆயில் வந்து கிடைக்குது. லாஸ்ட்டு வந்து ஃபியூல் ஆயில் 600 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பு ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற ஃபியூல் ஆயில் கிடைக்கும். லாஸ்ட்டு வந்து ரெசிடியூ கிடைக்குது இல்லை, அந்த ரெசிடியூ தான் நம்ம எதுவாக யூஸ் பண்ணுறோன்னா ரோட் போடுறதுக்கு அந்த தாராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெஃபைனரியில் தான் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரிஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தனித்தனி இதையும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் கிடச்சிட்ருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.